மத்திய அரசின் உயர் பதவிக்கான இடைச்செருக்கல், அதாவது லேட்ரல் என்ட்ரி, அதாவது நியமன பணிமுறையை ரத்து செய்க. பணி நியமனங்களில் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க பிற மாநிலங்களுக்கு வலியுறுத்த வேண்டிய மத்திய அரசே பாதை மாறுவது மிகவும் தவறான செயலாகும். இது வேலியை பயிரை மேய்வதற்கு ஒப்பானதாகும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மேற்கோள் காட்டி மத்திய அரசுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையையும் அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கையை அவர் வேண்டுதலாக எடுத்திருக்கார் என்பது பற்றி நமது கடையறி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் உயர் பதவிக்கான இடைச்செருக்கல், அதாவது லேட்ரி ஆஃப் என்ட்ரி நியமன பணிமுறையை உடனே ரத்து செய்க. அதாவது மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய பொறுப்புகளில் பணி நியமனம் செய்திடும் பணியை மத்திய தேர்வு ஆணையம் எழுத்து மற்றும் தேர்வு முறைகள் மூலம் தேர்ந்தெடுத்து வருகிறது. மத்திய தேர்வு ஆணையத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய IAS, IPS உட்பட 21 பொறுப்புகள் இதில் அடங்கும். இந்த பணி அமர்த்துதலில் பட்டியல் இன மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 22.5%, இதர பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடுகள் உண்டு. இந்த நெறிமுறைகளுக்கு மாறாக மத்திய அரசினுடைய துறைகளில் மிக முக்கிய பங்காற்றுகின்ற இணைய செயலாளர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் பல துறைகளின் இயக்குநர்கள் பதவிகளுக்கு எந்தவிதமான எழுத்துத் தேர்வுகளும் இல்லாமல் லேட்ரல் என்ட்ரி என்ற இடைச்செருக்கல் மூலமாக 10 இணை செயலாளர்கள் பதவிகளுக்கும் 35க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் மற்றும் துணை செயலாளர்கள் பதவிகளுக்குமான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கோரும் அறிவிப்பை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மத்திய தேர்வு ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. புத்திசாலித்தனமான மற்றும் இந்திய தேசத்தை கட்டி அமைப்பதற்கான எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற என்றும், இப்பதவிகள் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் என்றும், இது 3 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் எனவும், தேவைப்பட்டால் 5 ஆண்டுகளுக்காக நீட்டிக்கப்படவும் எனவும் இணைய வழி மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்று 77 வருடங்கள் முடிந்து 78வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த 77 வருடங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் உள்ள மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். அதேபோல ஏராளமானவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களாகி மத்திய அமைச்சர்களும் ஆகியிருக்கிறார்கள். மத்திய தேர்வு ஆணையம் மூலமும் தேர்வு பெற்ற எண்ணற்றோர் உயர் பதவிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். எனினும் இந்தியாவினுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதற்கும் இன்று வரை முழு தீர்வு எட்டப்படவில்லை. இன்று 30-40% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் சுயநலத்தோடு ஊழலில் திளைக்கிறார்கள். மாணவ பருவத்தில் இருந்தே சாதி, மதம், மொழி வேறுபாடுகளை களைத்து இந்தியன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இந்திய மக்கள் அனைவரையும் தயார்படுத்துவதற்கு தவறிவிட்டு 3 ஆண்டுகால ஒப்பந்தத்திற்கு ஆட்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாகத்தான் இந்த தேசத்தையே கட்டி அமைக்கப் போகிறோம் என இதுநாள் வரையும் இல்லாத நடைமுறையை மத்திய அரசு கடைபிடிக்க நினைப்பது வேடிக்கையிலேயும் வேடிக்கையாக இருக்கிறது. மத்திய தேர்வு ஆணையத்தின் இந்த நடவடிக்கை மிகவும் உள்நோக்கம் கொண்டதாகவும், திட்டமிட்டு யாரையோ அரசினுடைய முக்கியமான துறைகளில் கொண்டு வந்து அமர்த்துவதற்கான நடவடிக்கையோ என்ற மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. இதன் மூலம் முழுக்க அரசு இயந்திரம் நடுநிலையோடு இருப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது கட்சி சார்ந்த அமைப்பாக மாறுவதற்கும், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் முற்றாக மறுப்பதற்கான வாய்ப்பாக போய்விடும். இப்பொழுது 45 முக்கியமான பதவிகளுக்கு இடைச்செருக்கல் மூலமாக இப்படி அனுமதித்து இதே பாதையில் மாநில அரசுகளும் செயல்பட ஆரம்பித்தால் மிகப்பெரிய ஆபத்து இது போய் முடியும். மிகப்பெரிய ஆபத்தில் இது போய் முடியும் என்று மேற்கோள் காட்டி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மத்திய அரசை கேட்கிறார். மேலும் மத்திய அல்லது மாநிலத்தில் ஆட்சியில் உள்ளவர்கள் மிக உயர்ந்த பதவிகளில் தன் கட்சி சார்ந்தவர்களையே அமர்த்துகின்ற நிலை உருவானால் இந்த நாடு நடுநிலைத்தன்மையை இழப்பது மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சங்களையே அது தகர்க்கக்கூடியதாக அமர்ந்துவிடும். எனவே மத்திய தேர்வு ஆணையத்தின் மூலமாக 45 உயர் பதவிகளுக்கு எந்தவித இடஒதுக்கீடுகளும் கடைபிடிக்கப்படாமல், எந்தவித தேர்வுகளும் நடத்தப்படாமல், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இடைச்செருக்கல் அல்லது பக்கவாட்டு நுழைவுகள் மூலம் பணி நியமனம் செய்யப்படும் என்ற உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். மேலும்
பிற மாநிலங்களுக்கும் இதுபோன்ற பணி நியமனங்களில் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்த வேண்டிய மத்திய அரசே பாதை மாறுவது மிகவும் தவறான செயலாகும். இது வேலியை பயிரை மேய்வதற்கு ஒப்பானதாகும். எனவே பக்கவாட்டு நுழைவு அதாவது லேட்ரல் என்ட்ரி மூலமான யூபிஎஸ்சி அதாவது இண்டிகேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் 54/2024 பணி நியமனத்திற்கான அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மாநில எல்லைகளை கடந்து தேசிய ஆளுமையாக திகழ்ந்தார் என மத்திய நிதியமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையறு டிவியில் என்ன என்பதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம். கருணாநிதி 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. விழாவில் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி தற்பொழுது பார்க்கப் போகிறோம். கருணாநிதி இந்திய அரசியலில் அசைக்க முடியாதவராக இருந்தார். சமூக நீதிக்காக பாடுபட்டார். அவரது பணி தமிழகத்துக்கு மட்டுமன்றி நாட்டு மக்களுக்காக இருந்தது. கருணாநிதியின் அரசியல் பயணம் மற்றும் அர்ப்பணிப்பு மக்களுக்காக இருந்தது. அவரது அரசியல் போராட்டங்கள் தீவிரமானவை, துணிச்சல் மிக்கவை. மாநில எல்லைகளை கடந்து தேசிய ஆளுமையாக திகழ்ந்தார். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வைத்திருக்கிறார். ஆட்சியின் போது சாதாரண மக்களுக்காக பாடுபட்டார். நம் நாட்டில் 1973 வரை சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று கவர்னர்கள் தேசிய கொடியை ஏற்றினர். இதற்கு எதிராக கருணாநிதி குரல் எழுப்பினார். மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்றார். ஆனால் 1974 முதல் சுதந்திர தின விழாவில் மாநில முதல்வர்கள் கொடியேற்றம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். கருணாநிதியின் பொதுநலத் தொண்டால் நாட்டிற்கே நன்மை ஏற்பட்டிருக்கிறது. 1960 முதல் தற்போது வரை ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக திமுகவை வளர்த்தவிருக்கிறார் கருணாநிதி. கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாடுபட்டவர். நாட்டு நலனுக்காக குரல் கொடுத்தவர். தமிழகம் மற்றும் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை உருவாக்குவதில் கருணாநிதிக்கு மிகவும் முக்கிய பங்கு உண்டு. பல்வேறு தேசிய கட்சிகளுடன் நல்லுறவை பேணி வந்தார். வாஜ்பாய் அரசில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்து அமைச்சரவையில் இடம்பெற்றது. தமிழ் அடையாளத்தில் ஆழமாக வேரூன்றியவர் கருணாநிதி. எனினும் நாட்டின் ஒற்றுமையை குலைக்க பிராந்தியவாதத்தை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. கருணாநிதி தேசிய நிர்வாகத்திலேயும் ஜனநாயக கொள்கைக்காக வாதிடும் தலைவராகவும் இந்திய ஜனநாயகத்தின் அழியாத முத்திரை பதித்திருக்கிறார். ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் அவர் கவனம் செலுத்தியிருக்கிறார். பெண்கள் மற்றும் விளிம்பு நிலையில் சமூகங்களின் உரிமைகளுக்காகவும் பாலின சமத்துவத்துக்காகவும் பாடுபட்டார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் முன்னோடியாக சீர்திருத்தங்களுக்கும் வழிகாட்டியிருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளின் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை தன் ஆட்சியில் கொண்டு வந்தார். மகளிரின் பொருளாதாரத்தில் முன்னேற மகளிர் சுய உதவிக்குழுக்களை துவங்கினார். விவசாய தொழிலாளர்கள், திருநங்கையர் உள்ளிட்ட அமைப்புகள் சாரா தொழிலாளருக்கான நலவாரியங்களையும் உருவாக்கியிருக்கிறார். அவர் திறமையான நிர்வாகி. மக்களின் குறைகளை தீர்க்க மனுநீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். வாரத்தில் ஒரு நாள் அதிகாரிகள் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வு காண வழிவகுத்தார். அவர் முதல்வராக இருந்தபோது கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார். அவரது பார்வை தமிழகத்தோடு நின்றுவிடவில்லை. மாநிலத்தின் முன்னேற்றம் ஒட்டுமொத்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்தார். அவரது பணி தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்திற்கு சான்றாகும். நாட்டின் வளர்ச்சிக்கு மாநிலத்தின் வளர்ச்சி இன்றியமையாதது என்பதை அவரது மரபு நினைவூட்டுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஜனநாயக மற்றும் கூட்டாட்சியின் சக்தியை நம்புகிறது. இந்தியா தன் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதொரு ஜனநாயகத்திற்கு வளர்ச்சி அளிக்கிறது. கருணாநிதி சிறந்த எழுத்தாளராக, கவிஞராக, நாடக ஆசிரியராக திகழ்ந்தார். அவரது படைப்புகள் தமிழ் இலக்கியம் மற்றும் சினிமாவை வளப்படுத்தியது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தியது. வளர்ச்சிக்கான அரசின் அர்ப்பணிப்பு பாகுபாடான அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதற்கு எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அமைக்கப்படுகிறது. இங்கு பாதுகாப்பு துறைக்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அமைய உள்ளன. இறக்குமதியை நாடு சார்ந்திருப்பதை குறைக்கவும், முதலீட்டை ஈர்க்கவும், புதுமைகளை ஊக்குவிக்கவும் வகையிலும் இவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்தியாவின் வடக்கு தெற்கு மாநிலங்களுக்கு இருந்த தொடர்பை நினைவுபடுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்தார். கருணாநிதி வாழ்க்கையில் இருந்து இளம் இந்தியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது சொந்த மதிப்பீடுகளுக்கு உண்மையாக இருப்பதாகவும் இவ்வாறு அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக அமைச்சர் துரைமுருகன் வரவேற்றார். தமிழகத்தின் அரசியல் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நன்றி கூறினார். நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் ராஜ்நாத் சிங், அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். கருணாநிதி நினைவிடத்தில் அவரது அருங்காட்சியகம் சென்றார். அங்கு கருணாநிதி புகைப்படங்களை பார்வையிட்டார். பின்னர் முதல்வர் மற்றும் அமைச்சருடன் அமர்ந்து கருணாநிதியின் வரலாறு குறித்து 7D திரைக்காட்சியை பார்வையிட்டார். அப்போது மத்திய இணையமைச்சர் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரும் உடனிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மாநில எல்லைகளை கடந்து தேசிய ஆளுமையாக திகழ்ந்தார் என மத்திய நிதியமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையறு டிவியில் என்ன என்பதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம். கருணாநிதி 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. விழாவில் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி தற்பொழுது பார்க்கப் போகிறோம். கருணாநிதி இந்திய அரசியலில் அசைக்க முடியாதவராக இருந்தார். சமூக நீதிக்காக பாடுபட்டார். அவரது பணி தமிழகத்துக்கு மட்டுமன்றி நாட்டு மக்களுக்காக இருந்தது. கருணாநிதியின் அரசியல் பயணம் மற்றும் அர்ப்பணிப்பு மக்களுக்காக இருந்தது. அவரது அரசியல் போராட்டங்கள் தீவிரமானவை, துணிச்சல் மிக்கவை. மாநில எல்லைகளை கடந்து தேசிய ஆளுமையாக திகழ்ந்தார். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வைத்திருக்கிறார். ஆட்சியின் போது சாதாரண மக்களுக்காக பாடுபட்டார். நம் நாட்டில் 1973 வரை சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று கவர்னர்கள் தேசிய கொடியை ஏற்றினர். இதற்கு எதிராக கருணாநிதி குரல் எழுப்பினார். மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்றார். ஆனால் 1974 முதல் சுதந்திர தின விழாவில் மாநில முதல்வர்கள் கொடியேற்றம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். கருணாநிதியின் பொதுநலத் தொண்டால் நாட்டிற்கே நன்மை ஏற்பட்டிருக்கிறது.